ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பீட்ரூட்டை வச்சு வீட்டிலையே நேச்சுரலான முறையில் பீட்ரூட் லிப் பாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் லிப் பாம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப நேச்சுரலானது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட உதடுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான பிங்க் கலருக்கு வந்துடும். ஸோ லிப் பாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பீட்ரூட் எடுத்துக்கிட்டேங்க. பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பீட்ரூட்டோட அந்த ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து நான் நைஃபை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பீலர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கின்னை பீல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குங்க. பீட்ரூட்டோட கலருக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற அந்த நிறமி தான். ஸோ இந்த பீட்டா கரோட்டின் நிறமி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து கலர் கொடுக்கக்கூடியது. அதுபோல் இந்த நிறமி வந்து நம்மளோட உதடுக்கு வந்து ரெகுலராக இந்த லிப் பாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது பிளாக்காக இருக்கக்கூடிய உதடுகளுக்கு வந்து கூட பார்த்திங்கன்னா பிங்க் கலராக மாறிடும். ஸோ ரொம்ப நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. நீங்கள் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து லிப் பாம் லிப்ஸ்டிக்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லிப் பாம் தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பனிக்காலங்களில் நம்மளோட உதடுகள்லாம் வந்து ரொம்பவே ட்ரை ஆயிரும். ஸோ வறண்டு போன மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மாய்ஸ்சரைசராக சாஃப்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த பீட்ரூட்டை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கட் பண்ண பீட்ரூட் பீசஸை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ ஒரு கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஜூஸஸ் எல்லாமே வடிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஜூஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த பீட்ரூட்டோட வேஸ்ட்டு கூட நமக்கு வேஸ்ட்டு கிடையாதுங்க. அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட்டில் எந்த பொருளுமே நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. இப்போ நம்ம லிப் பாம்க்கு இந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நீங்கள் காய வச்சு நிழலில் உணர்த்தி நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு 2 பீட்ரூட்லேருந்து நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு லிப் பாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டை இன்னுமே கூட குறைய வச்சு நீங்கள் ஜூஸ் எடுத்து இந்த லிப் பாம் வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த பீட்ரூட் ஜூஸை ஒரு சின்ன பேனில் வச்சு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து பொங்கி வரும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதோட தண்ணி எல்லாமே குறைஞ்சி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் காய வச்சிங்கனாவே போதும், அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் பிங்காக இருக்குதுன்ட்டு. இந்த பீட்ரூட்டில் இயற்கையாகவே இந்த நிறமி இருக்கிறதுனால நமக்கு வந்து நேச்சுரல் லுக்காக இருக்கும் இந்த லிப் பாமு. பாருங்கள் அதோட தண்ணி எல்லாமே குறைஞ்சி எந்த அளவுக்கு சுண்டி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும், ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குதுன்னு? இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம 3 பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். பியூர் பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லக்கூடிய வேஸ்லின், விட்டமின் இ கேப்சூல், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது 3 தானே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் ஆட் பண்ணிக்கிறேன். வேஸ்லின் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். ஸோ வேஸ்லின் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் எண்ணெயும் அப்படி தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தாங்க. ஸோ உங்களோட உதடுகள் வந்து ரொம்பவே சாஃப்டாக மாய்ஸ்சரைசராக இருக்கும். நேச்சுரல் லுக்கை வந்து உங்களுக்கு பிங்க் கலரை கொடுக்கும். ஸோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த பொருட்கள்லாம் தேவைங்கிறதுனால தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பொருட்கள் தான் நம்ம பீட்ரூட் ஜூஸோடு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட் ஜூஸோட வேஸ்லின், விட்டமின் இ டேப்லெட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி கலந்து ஒரு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா எந்த அளவுக்கு வந்து பிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பீட்ரூட் ஜூஸு. ஸோ நீங்கள் இதை ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதிக நாட்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்ரு. யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த வேஸ்லின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸோட நல்லா பிளெண்ட் ஆகிடணும். உங்களுக்கு இந்த விட்டமின் இ, தேங்காய் எண்ணெய், வேஸ்லின் எல்லாம் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸோட சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னமும் நேச்சுரலாக இருக்கும். நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சுத்தமான கண்டெய்னரில் இதை மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? டார்க் பிங்க் கலரில் தெரியுதுங்க. நீங்கள் இதில் வந்து இந்த வேஸ்லின்னு, விட்டமின் இ கேப்சூல், தேங்காய் எண்ணெய்லாம் ஆட் பண்ணாமல் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு டார்க் கலர் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த கலர் போதுமானதாக இருக்கிறதுனால நான் வந்து தேங்காய் எண்ணெய், விட்டமின் இ கேப்சூல், வேஸ்லின் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் லிப் பாம் வந்து தயார் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தயார் பண்ணணுன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை நீங்கள் லிப்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது நேச்சுரலான அந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நான் பாருங்கள் இப்போ இதை கொஞ்சத்தை வந்து என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்ன மாதிரி கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான கலர் வந்து நேச்சுரலாகவே கிடைக்குதுன்னு. மார்க்கெட்டில் நம்ம அதிக விலை கொடுத்து இந்த லிப் பாம்லாம் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலையே சூப்பராக நேச்சுரலாக வந்து இந்த லிப் பாம் வந்து நீங்களே தயார் பண்ணிக்கலாங்க. ரொம்ப செய்கிறதும் ஈஸி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லிப் பாம் தயார் பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து, உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லிப் பாமை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட லிப்ஸ் வந்து நேச்சுரலாகவே இந்த பிங்க் கலருக்கு வந்து மாறிடுங்க. பிளாக்காக இருக்கிறவங்க, இந்த ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே இந்த லிப் பாமை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.